ஊற்றிக்கிறோம். மாடி தோட்டத்தில் வந்து பச்சை மிளகா ஒன்று, காஞ்ச மிளகா ஒன்று போட்டு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறோம். புதினா கொஞ்சம், மாடி தோட்டத்தில் வந்து கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சுருளாக வதக்கிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு எல்லாத்தையும் கருவேப்பிலையை எடுத்துக்கிட்டோன்னா கொலஸ்ட்ராலை கம்மி பண்ண, இதயத்தை பாதுகாப்புங்க. கொத்தமல்லி எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குங்க. நான் புத்துணர்ச்சி தருங்க. இப்போ 2 பத்தை போட்டுக்கிறோம். ஆற வச்சு தண்ணி விட்டு ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். உளுத்தம்பருப்பு 3/4 ஸ்பூனு. மாடி தொட்டுக்க வந்து கருவேப்பிலை அரைச்சி வச்ச விழுத போடுறோம். ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம். கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கல் உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும். அப்படின்னா தலைவலி, வலி, நரம்பு வலி இதுக்கெல்லாம் ரொம்ப சிறந்ததுங்க. விலையும் கம்மிங்க. இதை சுட சுட சாத்தில் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த துவையல் சூப்பரான துவையல். தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு, வெறும் சாதத்துக்கு கூட செம்மையாக இருக்குங்க.